ஆனால் உலக வரலாற்றிலே இந்த மாதிரி ஒரு நிகழ்வு என்றைக்குமே நடந்தது கிடையாது. என் வீட்டில் செத்ததுக்கும் நான் போய் அவரை பார்க்குறதுங்கிறது அந்த கட்சியை சார்ந்து யாருமே பேசலை. இன்றைக்கி வெளியில் பேசுகிற எல்லாருமே அந்த கட்சிக்கு சம்மந்தம் இல்லாதவர்கள். நீங்கள் அந்த கட்சியை சார்ந்த லயோலா மணிக்கு அந்த கட்சிக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியல. 30 நாளா நீங்கள் போய் ஒரு ஊடக சந்திப்பு நீங்கள் நடத்துங்களேன். இன்னைக்கு வந்திருக்காருல, இன்னைக்கு ஒரு ஊடக சந்திப்பு நீங்கள் நடத்துங்க. ஏன் 30 நாள் நீங்கள் வரலன்னு கேள்வி கேளுங்க. இன்னைக்கு 4000 கோடி வாங்கி தின்னு ஊழல் பண்ணி பெருத்து போய் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களும் இல்லை அவர் மகன் உதயநிதியும் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. காலையில் ட்ரௌசர் சட்டில் வர்றாரு, அப்புறம் ட்ராக்ஸில் வர்றாரு, அப்புறம் ஆனால் இப்போ 4 ஆண்டுல தான் அது நடக்குதா? இத்தனை ஆண்டுகள் நீங்கள் 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கும்போது நீங்கள் என்ன செஞ்சீங்க? தன் கட்சி தொடங்கும் போது ஓராண்டுகளுக்கு மேலே சிறையில் இருந்து தான் வந்தார். ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சசிகுமார் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ கரூர் நெரிசலில் மரணமடைந்த குடும்பங்களையும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களையும் தாவேகா தலைவர் நடிகர் விஜய் ஒரு 5 சொகுசு பேருந்தில் சென்னைக்கு வரவழைத்து, குறிப்பாக மாமல்லபுரம் வரவழைத்து இன்னைக்கு சந்தித்து துக்கம் விசாரிக்க உள்ளார். நிவாரண நிதிகளையும் வழங்க உள்ளார். இதனை நாம் தமிழர் கட்சி எப்படி பார்க்கிறது? இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு ரொம்ப இதை குறுகி நின்று பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வரலாற்றில் எங்கேயுமே நடக்காத ஒரு நிகழ்வு. அதாவது உங்கள் வீட்டில் ஒரு துக்கம் நடந்துச்சுன்னா உங்கள் வீட்டுக்கு உங்களோட இருந்து உங்களுக்கு துக்கம் விசாரித்து உங்களோட நல்லது கெட்டதில் பங்கெடுக்கிறது தான் மரபு. ஆனால் உலக வரலாற்றிலே இந்த மாதிரி ஒரு நிகழ்வு என்றைக்குமே நடந்தது கிடையாது. என் வீட்டில் செத்ததுக்கும் நான் போய் அவரை பார்க்குறதுங்கிறது எந்த மாதிரி ஒரு மனநிலையில் இந்த 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 கட்சி இருக்குது, இல்லை இந்த மக்கள் எப்படி இதை நம்பி போகிறாங்கன்னு எனக்கு புரியல. அப்போ ஒரு வறுமையை வைத்துக்கொண்டு, அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஏழ்மையை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு கட்சி என்ற பேரில் மிக கேவலமான ஒரு நிகழ்வு அரங்கேற்றாங்கங்கிறதான் சொல்ல முடியும். அப்போ நீங்கள் எந்த உலகத்தில் யார் உங்கள் கட்சியில் எங்கே இதாக இருந்தாலும் நேராக உங்களை தான் பார்க்கணும். அப்படி தானே? நீங்கள் வெளியில் வரமாட்டீங்க. எதுவுமே இப்போ மக்களை பற்றி வெளியில் வரமாட்டேன்னு விஜய் அவர்கள் சொல்லலை. அவர் கரூர் போயிட்டு விஜய் அவர்கள் என்ன சொன்னார் நீங்கள் சந்திப்பதற்கு தமிழக அரசு, தமிழக காவல்துறை அனுமதி நீங்கள் ஊடகங்கள் அநியாயத்துக்கு நீங்கள் முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. உங்களை நான் உண்மையில சொல்கிறேன். நீங்கள் யாருமே விஜய் அவர்களை பற்றி, விஜய் அவர்களின் பிம்பத்தை பற்றி ஒரு பொய்யான தகவல்களை தொடர்ச்சியாக பரப்பிக்கிட்டே இருக்கீங்க. அவர் வாயை திறந்து பேசாமல் இருந்தாலும் அவருக்காக வாடகை வாய்களை வைத்துக்கொண்டு அந்த கட்சியை சாராதவர் மட்டும்தான் இந்த 30 நாள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த கட்சியை சார்ந்து யாருமே பேசலை. இன்றைக்கி வெளியில் பேசுகிற எல்லாருமே அந்த கட்சிக்கு சம்மந்தம் இல்லாதவர்கள். நீங்கள் அந்த கட்சியை சார்ந்த லயோலா மணிக்கு அந்த கட்சிக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியல 30 நாளா. அப்புறம் எப்படி நீங்கள் தாவேகாவை அவர்களின் ஆதரவு சக்தின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நீங்கள் எப்படி கேள்வியில் கேட்டு வாங்க முடியும் சொல்லுங்கள்? அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த கட்சி என்பது ஒரு கட்சியே கிடையாது. இவர்கள் ஒரு வணிகம் செய்ய வந்த ஒரு வியாபார குழு மாதிரி தான் இருக்காங்க. இந்த மக்களின் அறியாமையை பயன்படுத்தி ஏற்கனவே எப்படி இந்த திராவிட கட்சிகள் இந்த மண்ணில் சாராய போதையை காட்டி அந்த வறுமையை வைத்துக்கொண்டு வாக்குகளை பறிக்கிறாங்களோ அதன் ஒரு நீட்சியாக தான் இன்றைக்கி விஜய் அவர்கள் நிற்கிறார். இது திமுக கூட இது வரைக்கும் இப்படி செஞ்சது இல்லைங்க. அதிமுக கூட இந்த மாதிரி யாரும் செஞ்சதில்லை. அடுத்த நிமிஷம் அந்த மாவட்ட பொறுப்பாளரோ இல்லை அந்த மாநில பொறுப்பாளரோ போய் அவங்க வீட்டில் நிற்பாங்க, அந்த துக்கத்தில் நிற்பாங்க. கடைசி வரை நின்று நிகழ்வுகளை நடத்திட்டு வந்த இதுதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அவர்கள் அதை வாக்குக்காக செய்கிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன். ஆனால் தொடர்ச்சியாக அவர்கள் அங்கே போய் நிற்பாங்க. ஒரு துக்கம் நடந்த வீட்டில் ஒரு நல்லது கெட்டதுக்கு நிற்பாங்க. ஆனால் இது முற்றிலும் வித்தியாசமாக இன்றைக்கி அவர் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வாங்க, நீங்கள் அங்கே எங்கள் வீட்டில் பாருங்கள். அதிலலாம் ஒருத்தர் கால் நடக்க முடியாமல் இருக்கார். ஏன் அவரை தூக்கி அந்த பஸ்ஸில் தான் வைக்கணுமா? கூட போகிற யார்கிட்டையுமே கார் இல்லையா? உடம்பு சரியில்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ஏற்றிட்டு போயிட்டு சிகிச்சை அளிப்பாங்க. அவருக்கு இப்போ வறுமையில் இருக்கார். அவரை ஏற்றிட்டு இங்கே அவர் என்ன தேவையோ பொருள் உதவி, பண உதவி கொடுக்க போகிறாங்க. இன்னொரு விஷயம் நீங்கள் தாவைக்க குறை சொல்கிறது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு தெரியல. அவர் கரூர் மக்களை
சந்திப்பதற்கு டிஜிபி அலுவலகத்தில் மனு போட்டார். அந்த மனு மீது தமிழக அரசு அனுமதி கொடுக்கல. நான் என்ன சொல்றேன், எதுக்குங்க அனுமதி கொடுக்கணும்? எந்த இதுக்கு நீங்க காவல்துறை அனுமதி கொடுத்தீங்க? ஒரு மக்களை போய் நேராக சந்திக்கிறதுக்கு, ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது போய் சந்திக்கிறதுக்கு நீங்க எதுக்கு மனு கொடுக்குறீங்க? நீங்க எதுக்கு போய் காவல்துறை கேட்குறீங்க? என்ன ஆக போகுதுங்க? உங்க மேல் வழக்கே போட்டுமே, நீங்க போய் மக்களை சந்திச்சதுக்கு அப்புறம் வழக்கை நீங்க எதிர்கொள்ளுங்க. கரூர்ல சந்திப்பதற்கு என்ன பண்ண போறாங்க? நான் என்ன சொல்றேன், என்ன பண்ண போறாங்க? அவர் அந்த இடத்துல தடுத்து நிறுத்தி நீங்க வரக்கூடாது போங்கன்னு சொல்ல போறாங்களா? அப்படி சொன்னாலும் அதுதான் உங்களுக்கு தான் லாபம். அது மக்களை சந்திக்க வர்றேன், என்னை வந்து அவங்க பார்க்க விடாமல் நிற்கிறாங்க. நீங்கள் இன்றைக்கி பரந்தூரில் போகும்போது நீங்கள் நின்று மக்களுக்காக நான் வந்திருக்கேன், என்னை பார்க்க விட மாட்டாங்கன்னா அதான் செய்தி. இல்லை, அதுக்கு அதே செய்ய மாட்டீங்க. அதுக்கு எதுக்கு 30 நாள் நீங்கள் வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கீங்க? ஏங்க 30 நாள் இந்த தமிழக மண்ணில், இந்த இந்தியாவில் எந்த நிகழ்வுமே நடக்கலையா? அதுக்கு உங்கள் கட்சி எதுக்குமே பதில் சொல்லாதா? இன்றைக்கி ரோடு சாலையே இல்லைங்க. இன்றைக்கி வந்து தண்ணி ஒட்டுமொத்தமாக ரோட்டில் நிற்கிது. இன்றைக்கி வந்து 4000 கோடி வாங்கி தின்னு ஊழல் பண்ணி பெருத்து போய் இன்றைக்கி வந்து எந்த ஒரு இதுவும் செய்யாமல் இன்றைக்கி வந்து ஸ்டாலின் அவர்களும் இல்லை அவர் மகன் உதயநிதியும் விளம்பர மாடல் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. காலையில் ட்ரௌசர் ஷர்ட்டில் வர்றாரு, அப்புறம் ட்ராக்ஸில் வர்றாரு, அப்புறம் வந்து ஒரு ஓவர் கோட்டோட வர்றாரு. இப்படி போய் விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. தவிர போய் ரோடெல்லாம் பார்க்க சொல்லுங்க. ஒரு இடத்துல ரோடு கிடையாது, குண்டும் குழிமா கிடக்கு ரோடெல்லாம். அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் கேள்வியே கேட்க மாட்டீங்க. வாய் மூடி மௌனமாக வீட்டுக்குள்ளே இருப்பீங்க 30 நாள். என்ன எவன் வீட்டில் என்ன நடந்தாலும், தமிழ்நாட்டில் எது நடந்தாலும் நீங்கள் பேச மாட்டீங்க, அதுக்கு குரலே கொடுக்க மாட்டீங்க. அப்படின்னா இது என்ன அரசியல்? 4000 கோடி என்ன ஆனது என்ற கேள்வியை எதிர்க்கட்சி தலைவர் முன்வைத்துள்ளார். பல்வேறு அரசு கட்சி தலைவரும் முன் வச்சிருக்காங்க. நீங்க தாவேக்கா கேட்குறீங்களா? அந்த ஒரு கட்சின்னு ஒன்று சொல்றீங்களா, எங்க போனாங்கன்னு கேட்குறேன்னா, இதை பத்தி பேச மாட்டாங்களா? 30 நாள் இது நடந்துருந்துச்சுன்னா நீங்க எதுவுமே பேச மாட்டீங்களா? சொல்லுங்க. இன்னைக்கு வந்து விவசாயிகள் வந்து மிக மோசமான நிலைமையில இருக்காங்க. ரோட்ல கிடக்கு, எல்லாம் முளைச்சு கிடக்கு நெல்லெல்லாம். நீ ஆந்திராலேருந்து இன்னைக்கு வாங்கிட்டு இருக்கீங்க. சுடுகாட்டு இப்போ போடுற அந்த தகடன மேடையில் வந்து அதுக்குள்ளே வந்து நெல்லை வந்து காப்பாற்றி வச்சுருக்காங்க. என்ன மோசமான நிலைமையில இன்னைக்கு தமிழ்நாடு இருக்குது. அதை பற்றி நீங்கள் பேச மாட்டீங்க. அப்படின்னா நேரடியாக வருவேன், எனக்கு நீங்கள்லாம் வாக்கு செலுத்திட்டு நான் முதலமைச்சர் ஆயிடுவேன் அப்படின்னா இது என்ன அரசியல்? இது கருத்து தெரிவித்திருந்தார். அதாவது மக்களை போய் சந்திக்காத விஜய் அவர்கள் எப்படி வாக்கு கேட்க வெளியே போக போறாரு, வெற்றி பெற்றா எப்படி மக்களை சந்தித்து நன்மை செய்ய போறாருன்ற கேள்வியை வந்து எழுப்பியிருந்தார். அது குறித்து நான் உங்களுடைய கேள்வி கேட்டிருக்கு. ஏன்னா இப்போதைக்கு வந்து அவரால் வெளியே போக முடியாத நிலைமை தான் இருப்பதாக கள நிலவு நமக்கு தெரிய வருகிறது. நீங்க ஆக்சுவலா நீ குறை சொல்லக்கூடிய ஒரு அரசுனா திமுக அரசு தான் குறை சொல்லணும் நீங்க. ஏன்னா அவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. டெல்டா மாவட்டத்தில் பாதிப்பட்ட விவசாயிகளை போய் பார்க்கல, அந்த நெல் மூட்டைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, நெற்பயிர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, அதுதான் நிறைய பிரச்சனை இருக்கு. அதனால தான் கேட்குறேன், நீங்க திமுக விமர்சனம் செய்வதை காட்டிலும் தாவேக விமர்சனம் செய்யறீங்கன்னு கேட்குறேன். நீங்கள் மறுபடியும் நான் சொல்கிறேன், இனிமேல் விஜயை பற்றியான கேள்வியில் யாராலும் நிப்பாட்டிடுங்க. உங்களையும் நான் சேர்த்து தான் சொல்கிறேன். இனிமேல் விஜயை பற்றி கேட்காதீங்க. அப்படின்னா அவர் வந்து இந்த இடத்துல இல்லாமல் காணாமல் போயிடுவார். 30 நாள் எப்படி இருக்கிறார், அதுமாதிரி 300 நாள்கள் காணாமல் போயிடுவார். இந்த ஊடகங்கள் தேவையில்லாமல் அவரை வாயை பிடுங்கி நீங்கள் போய் ஒரு ஊடக சந்திப்பு நீங்கள் நடத்துங்களேன். இன்னைக்கு வந்திருக்காருல, இன்னைக்கு ஒரு ஊடக சந்திப்பு நீங்கள் நடத்துங்க. ஏன் 30 நாள் நீங்கள் வரலன்னு கேள்வி கேளுங்க. அங்கே நடந்ததுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லையான்னு கேளுங்க. ஏங்க தொடர்ச்சியாக நீங்கள் அந்த நிகழ்வுகள் எல்லாரும் நீங்கள் பாருங்க, அத்தனைக்கும் அவர்களுக்கு சம்பந்தம் இருக்குது. அப்போ அவர்களை பற்றி பேசாமல் ஏன் அந்த இடத்துல போய் திமுக பேசலை, ஏன் திமுக பேசலைன்னு எப்படி கேட்பீங்க? தாவேக்கா நீ ஒரு கட்சி தொடங்கிட்ட, நீ வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்னு அறிவிச்சிட்ட, இந்த மண்ணுக்கு நான் தான் நல்லது செய்ய வர்றேன்ட்ட. அப்போ நீ அதில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அவல நிலை, 41 பேர் இறந்துருக்காங்க. அதுவும் ஒன்றை பார்க்க வந்து தான் இறந்துருக்காங்க, வேற எதுக்காகவும் இறக்கல. அவங்க மாபெரும் அங்கே பெரிய புரட்சி நடக்கலை. அந்த இடத்துல வந்து ஒரு என் வீட்டில் நெல்லெல்லாம், என் கூட இருந்த நெல்லெல்லாம் வந்து பயிர் முளைச்சிருச்சு, நான் ரோட்டில் நின்று சாலையில் நின்று போராடினேன், அதில் செத்து போயிட்டேன், அதுக்கு விஜய் வந்திருந்தார். அப்படியே இருந்தாங்க. எனக்கு வந்து தண்ணி வசதி இல்லை, எனக்கு வந்து காவிரி பிரச்சனையாக இருக்குது, அதனால நான் வந்து போராட்டம் பண்ணேன், அதுக்கு விஜய் வந்திருந்தார், அந்த கூட்ட நெரிசல். அப்படியா இருந்தாங்க? நீங்கள் இதை பற்றி கேட்டிங்கன்னா நம்ம அப்படி இப்போ பேசலாம். உன்னை பார்க்க வந்து பச்சிலம் சிறுவர்கள் எல்லாம் இறந்து போயிருக்காங்க. அப்போ இதுக்கு வந்து நீ எதுவுமே சொல்ல மாட்டேன், உன்னை நான் எதுவுமே சொல்லக்கூடாது, நீங்கள் போய் நேராக திமுக திட்டுங்க, நீங்கள் போய் நேராக பிஜேபியை சொல்லுங்கள் அப்படின்னா, அப்போ நீங்கள் எதுக்கு தான் நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிங்க? எதுக்கு நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிங்க? நீங்கள் பாட்டுக்கு ரசிகராக இல்லை ஒரு நடிகராக இருந்துட்டு அந்த ரசிகர் மன்றத்தை கூட்டி நீங்கள் ஒரு விழா நடத்தினா யார் கேட்க போகிறா? உங்களை யாரோ பேச போகிறோமா? தேவையே இல்லையே. நீங்கள் பாட்டு வாங்க, படத்தில் நடிங்க, போயிட்டே இருங்க. இன்றைக்கி இந்த மக்களெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஒரு ஒட்டுமொத்த சமூகமே இன்றைக்கி சாராய அடிமையில் இன்றைக்கி திமுக அரசால் மிக கொடிய இதில் இருக்காங்க. இன்றைக்கி கல்வி என்பது வியாபாரமாக்கப்பட்டு, கல்வி என்பது இன்றைக்கி வந்து சினிமா நடிகர் பின்னாடி போய் நிற்கிது.
எந்த நிகழ்வு நடத்தினாலும் இன்னைக்கு வந்து எந்த அரங்கத்தில் நடத்துகிறான்னா அந்த கல்லூரியின் அரங்கத்தில் நடத்திக்கிட்டு இருக்கான். இது எவ்வளோ பெரிய அவலம் தெரியுமா? அது எந்த நிகழ்வு நடத்தினாலும் சினிமா நிகழ்வில் நீங்கள் வந்து கல்லூரி வளாகத்தின் அரங்கத்தில் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. ஒட்டுமொத்தமாக யார் பின்னாடி உட்காந்துருக்கான்னு பார்த்தா அங்கே படிக்கக்கூடிய பிள்ளைங்கள். அப்போ நாளைக்கு அதுங்க எங்கே போய் நிற்கும்? அப்போ நீங்கள் மறுபடியும் நீங்கள் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு நிகழ்வு நடத்துறீங்க. அந்த நிகழ்வுக்கு ஒட்டுமொத்தமாக சினிமா கலைஞர்களை கூப்பிட்டு நிறுத்துறீங்க. ஒரு மாடல் விளம்பர மாடல் இது பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்கள வச்சு பேச வைக்கிறீங்க. டெல்டா மாவட்டத்தில் வந்து குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டு உள்ளது. விவசாயிகள் ரொம்ப வேதனையில் இருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து பைசன் படம் பார்க்க போயிருக்காரு. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இல்லை, அவருக்கு தெரியாதுங்க. அவருக்கு வந்து அவர் கான்கிரீட் ரோடு போட்டிருந்தீங்கன்னா உள்ளே போவார், அங்கே போயிட்டு ஒரு ஷூட்டிங் நடத்துவார். அவ்வளோதான் அவருக்கு தெரியும். அவருக்கு அதை தாண்டி எதுவுமே தெரியாது. அது எப்படி நீங்கள் அது கேட்டிங்கன்னா, ஏன்பா நீங்கள் நல்லா தான் விளைஞ்சி தானே இருக்குது, ஏன் விளையலன்னு நீங்கள் வந்து வருத்தப்படுறீங்கம்பாரு. வச்ச நெல்லெல்லாம் முளைச்சி தானே இருக்குது, அதை கொண்டு போய் நடுங்க அப்படிம்பாரு. அந்த அளவுக்கு தான் அவருக்கு அறிவு இருக்குமே தவிர ஒன்றுமே தெரியாது. அது நீங்கள் ஏன் அப்படி முளைச்சிச்சு, அதுக்கு என்ன செய்யணும், நீங்கள் உதயநிதியிட்ட கேட்டுங்களேன். அவங்க அப்பாவை கூட விடுங்க, அவர்கிட்ட கேளுங்க, என்ன பண்ணணும்னு கேளுங்க, எப்படி இதை பாதுகாக்கணும்னு கேளுங்க, இது எப்படி குடோன் கட்டணும், எந்த இடத்துல வைக்கணும், ஏன் வந்து இந்த மக்கள்லாம் போராடுறாங்க, இவங்கெல்லாம் ஏன் விவசாயம் பண்ணி. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செய்கிறான். அதாவது இந்த மண்ணில் நீ வாழ்வதற்காக அவன் தன்னுடைய காலை சேற்றில் வைத்து இன்றைக்கி வந்து விவசாயம் செய்து நீங்கள் அதெல்லாம் அனுபவிச்சுன்னே தெரியும். அந்த நெல்லை விளைவிக்கிறதுக்கு ஒவ்வொரு நிமிடமும் போராடணும். எல்லா இயற்கையுடன் சேர்ந்து இங்கே மருந்தை கொண்டு போய் கொட்டணும். அவன் காசை கடனுக்கு வாங்கியிருப்பான். எல்லா இடத்துலையும் காசு நகையை கொண்டு போய் அடமானம் வச்சு இந்த விவசாயம் பண்ணி அந்த நெல்லை கொண்டு போய் மூட்டையை கொண்டு போய் போட்டு அவன் அங்கேருந்து காசு கொடுத்தா தான் அவனுக்கு அடுத்த நெல் சோறு. அப்படி இருக்கக்கூடிய அவனை நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள். ஒட்டுமொத்தமாக கொண்டு போய் அந்த ஒரு குடோன் கூட அமைக்காமல் நீ எத்தனை கோடி நீ கொட்டி இங்கே வந்து நீ இதை செய்கிற அதை செய்கிறேன்னு சொல்லி நீ பேனா செலவைக்கிற. அதுக்கு எங்கேருந்து வருது உனக்கு காசு? ஊருக்கு உங்கள் அப்பா செலவு வைக்கிற, எல்லா இடத்துலையும் உங்கள் அப்பா சிலையை கொண்டு போய் வைக்கிற, அதுக்கெல்லாம் எங்கேருந்து உனக்கு பணம் வருது? அதான் 5 லட்சம் கோடி கடன். நீ கடன் வாங்குற, சரி, அந்த கடனை வாங்கி நீ சரியான முதலீடு செய்கிறியா? எதுக்குன்னு பண்ணுறியா? ஒட்டுமொத்தமாக நீ வந்து இன்றைக்கி பாருங்கள், சாலையெல்லாம் மிக மோசமாக இருக்குது, ரோடே இல்லை. அப்போ இந்த 4000 கோடி எங்கே போச்சு? ஒரு அமைச்சர் சொல்கிறா 98% முடிஞ்சிருச்சுன்னு, ஒரு அமைச்சர் சொல்கிறா 80% முடிஞ்சிருச்சுன்னு. இனி எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த எத்தனை மழை வந்தாலும் எத்தனை புயல் வந்தாலும் இந்த இடத்துல தண்ணி ஒரு சொட்டு தேங்காதுங்கிறாரு. அவர் எங்கே அந்த சித்தரஞ்சன் சாலையை விட்டு வெளில வரலான்னு நினைக்கிறேன். நேராக அவர் இறங்கி எங்கேயாவது தண்ணி இல்லாத ஒரு இடத்துல கொண்டு போய் அவரை ஷூட்டிங்க்கு காமிச்சிட்டு கொண்டு போய் உள்ளே உட்கார வச்சுறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, மழை தொடங்கிய இதுவரையில் ஒரு 31 பேர் வந்து இங்கே பள்ளிக்கரணையில் மிகப்பெரிய சதுப்பு நிலம் ஒன்று இருக்குது. அந்த சதுப்பு நிலத்தை ஆட்டையை போட்டு அதுலேருந்து பிரிகேடுங்கிற ஒரு கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து ராம்சார் குறியீடு, அதை வந்து எடுத்து கொடுக்கக்கூடாதுன்னு 12 ஏக்கர் நிலத்தை பிரிகேடுன்னு ஒரு கம்பெனி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்ன மாதிரியான நடவடிக்கை? இன்றைக்கி 2000 கோடி இத்தனைக்கும் வந்து முதலீடுன்னு சொல்லி அந்த கம்பெனிகிட்டேருந்து பேசி வாங்கியிருக்காரு. இப்போ இதெல்லாம் இந்த இந்த நிகழ்வெல்லாம் இந்த அரசு, திமுக அரசு செய்த ஊழலில் ஒரு சின்ன பகுதி தான் அது. அப்போ இதெல்லாம் பற்றி நீங்கள் எதுவுமே பேச மாட்டீங்க. தமிழக அரசு என்ன செய்யுதுன்னு பேச மாட்டீங்க. நேராக விஜய் வருவார், அவரை பற்றியான ஒரு செய்தியை போடணும், அது ஒரு செய்தி உருவாக்கமாக இருக்கணும், அது உங்கள் சேனலுக்கு ஓடணும். இப்போதைக்கு வந்து இப்போ இதெல்லாம் பேசக்கூடிய ஒரே தலைவனாக ஒரே தலைவனாக அண்ணன் சீமான் அவர்கள் இப்போதைக்கு ஐயா எடப்பாடி அவர்கள் ஏதோ போய் நின்னாரு, பார்க்குறாரு, பேசுகிறாரு. இவர்கள் இருவரை தவிர வேறு யார் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து பேசுகிறான்னு பாருங்கள். அப்போ யாருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் நீங்கள் மக்கள் யோசிக்கணும். இதை எடப்பாடி அவர்கள் செய்தாருன்னா அவர் வந்து எங்கேயோ இருந்து வரல, குதிச்சு வரல, இதுவரைக்கும் விவசாய குடும்பத்திலேருந்து வந்தவர் தானே. டெல்டா மாவட்டம் எல்லாத்தையும் வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சார்ல. ஏன் அவருக்கு அந்த நெல் கொள்முதலுக்கு அங்கே ஒரு நிலையம் கட்டுறதுக்கு என்ன, அதை பாதுகாக்க வைக்கிறதுக்கு ஏன் செய்யலை? 10 ஆண்டு காலம் நீங்கள் இருந்தீங்கல்ல, இன்றைக்கி ஓடி போய் நிற்கிறீங்க, வேட்டியை கட்டிட்டு நிற்கிறீங்க மகிழ்ச்சி. ஆனால் இப்போ 4 ஆண்டில் தான் அது நடக்குதா? இத்தனை ஆண்டுகள் நீங்கள் 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கும்போது நீங்கள் என்ன செஞ்சீங்க? இந்த கேள்வி மக்கள்கிட்டேருந்து வருது இல்லை? இவ்வளோ நாள் நீங்கள் வந்து உத்தமராக இருந்தீங்களா, 10 ஆண்டு காலமாக நீங்கள் செஞ்சீங்கிறீங்களா, இனி நீங்கள் வந்து செய்ய போகிறீங்களா? நீங்களும் அதே குட்டையில் ஊறிய மட்டை தான், அதே ஊழலை நீங்கள் செய்தவர்கள் தான்.
இல்லாட்டி நீங்கள் நேரம் குடோன் கட்டி வச்சுருக்கணுமே, அதை பாதுகாக்க வச்சுருக்கணுமே. நீங்கள் ஆந்திராவில் போய் வாங்க வேண்டியது இல்லையே, இன்றைக்கி குஜராத்தில் போய் வாங்குறீங்களே, இன்றைக்கி ஈஜிப்டில் போய் வாங்குறீங்களே வெங்காயத்தை. அப்போ என்ன மாதிரியான ஒரு கட்டமைப்பில் இது வரைக்கும் இந்த அரசுகள், ஆண்ட அரசுகள் 10 லட்சம் கோடி கடன் வச்சுருக்கான் அப்படின்னா நீங்கள் என்ன கொண்டு போய் முதலீடு செஞ்சுருக்கீங்கன்னு தெரியுதுல்ல. இன்றைக்கி ஒரு கம்பெனி சொல்கிறான், ஃபாக்ஸ்கான்கிற நிறுவனம், நான் வந்து இந்த தமிழ்நாடு அரசோட ஒப்பந்தமே போடலாங்கிறான். ஆனால் வாய்க்கு வாய் நீங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் நாங்கள் வந்து தொழில் துறையை 15,000 கோடி முதலீடு செய்யப்பட்டு விட்டது டிஆர்பி ராஜா சொல்லியிருக்காரு. சொல்ல வரீங்க? ஆமாம், 15,000 கோடிங்கிறாரு, ஃபாக்ஸ்கான் நிறுவனங்கிறாரு. இப்போ கேட்டால் என்ன சொல்கிறாரு, ஃபாக்ஸ்கான் நிறுவனத்துக்கு உள்ள ஒரு சப் கம்பெனிங்கிறார். அது பேரை சொல்லுங்கள். அப்போ மக்களை எவ்வளோ தூரம் வந்து ஏமாறுறாங்க. அதை முதல்ல மக்களின் வறுமை, அதான் சொல்கிறல, மக்களின் வறுமை, இயலாமை, அதனால் வரக்கூடிய மறதி. அடுத்தடுத்து நீங்கள் இந்த நிகழ்வை பற்றி பேசிகிட்டு இருப்போம். மக்கள் வந்து அப்படிதான் வச்சுருக்காங்க. சாராயத்தில் கொண்டு போய் நீங்கள் ஒன்று தாங்க, இவங்க என்ன செய்வாங்கன்னா 10% உண்மையை பேசுவாங்க, 90% பொய்யை பேசுவாங்க. அந்த 10% உண்மையை 100% உண்மை மாதிரி கொண்டு போய் மக்கள்கிட்ட காட்டிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்களா அவனுக்கு 5,000 கொடுத்துட்டேன், பார்த்தீங்களா அவனுக்கு பொங்கலுக்கு வேட்டி கொடுத்துட்டேன், பார்த்தீங்களா அவங்களுக்கு சேலை கொடுத்துட்டேன். அவன் காசை பின்னாடி இருந்து கொள்ளை அடித்து அவன் காசுலேருந்து 5,000 பிடுங்கி அதில் 500 கொடுப்பான். ஆனால் நம்ம மக்களுக்கு ஐயோ பாவம் பாருங்கள், முன்னாடி வந்து 500 கொடுக்குறேன்ட்டு போய் குமிஞ்சு எடுப்பான், பின்னாடி அவன் பையிலேருந்து எடுத்து அவனுக்கு தெரியாது. இப்படியே தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ நாம் தமிழ் கட்சி ஆரம்பித்து ஒரு 16 ஆண்டுகள் ஆகிட்டு இருக்கேன் இல்லையா, அரசியல் கட்சியை ஆரம்பித்து. இப்போ உங்களுடைய விழிப்புணர்வு மக்கள் மீது இன்னும் எடுபடலையா? அப்படிலாம் இல்லை, மக்களுக்கு எல்லாமே நல்லா தெரியுது. ஆனால் என்ன சிக்கல் அப்படின்னா, இங்கு வந்து கொடுக்கப்படுகிற பணம், இந்த தேர்தல் சமயத்தில் இவங்களுக்கு கொடுக்கப்படுகிற பணமும் சாராயமும் இந்த அதிகார பலத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் செய்யக்கூடிய அட்டுழியங்களும் முறைகேடுகளும் தான் இங்கே சிக்கலாக இருக்குது. அப்போ இதெல்லாம் ஒரு சரி செய்யப்பட்டு இது சீரமைக்கப்பட்ட நீங்கள் 36 லட்சம் வாக்குகளை போட்டவனை நீங்கள் எப்படி நீங்கள் வந்து குறை சொல்ல முடியும்? 8% வாக்குகளை போட்டிருக்கான்ல. இதையும் தாண்டி இவ்வளவு நடந்தும் சின்னத்தை மறைத்து எங்களோட பரப்புரை எல்லாம் நீங்கள் வந்து நடத்த விடாமல் செய்து, இத்தனை கவலைகரம் செய்து, நீங்கள் வந்து அங்கே பூத்தில் இருக்கக்கூடிய வந்து மிரட்டி அச்சுறுத்தி அவனை அங்கேருந்து விரட்டப்பட்டு பல முறைகளில் செஞ்சீங்க. செய்துமே இன்றைக்கி வந்து 8% வாக்கில் அவன் போட்டிருக்கான் அப்படின்னா, பாராளுமன்ற தேர்தலே போட்டிருக்கான்னா, அப்போ இந்த சட்டமன்ற தேர்தலில் உறுதியாக அது இன்னும் மேலும் உயரும். அப்போ மக்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னால் இதெல்லாம் சமாளிக்க முடியாது, நான் முன்பு வாழ்ந்தது போல் இனிமேல் வாழ முடியாது, இது மிக மோசமான நரகத்துக்கு இட்டு செல்லுது அப்படிங்கும்போது அந்த மாற்றத்தை தேடி வர்றான்ல, அப்படியாப்பட்ட மக்கள் தான் இன்றைக்கி நாம் தமிழை நோக்கி வேகமாக வந்து கொண்டு இருக்காங்க. இதை மடைமாற்றும் விதமாக தான் நீங்கள் எடுத்தோன்னே கமலஹாசனை கொண்டு வந்து வச்சதும், அந்த திரை போதையை கொண்டு வந்து அவங்களுக்கு முன்னாடி நிறுத்துறது, சாராயத்தை கொண்டு வந்து கொடுக்கறது, இந்த மாதிரி சீமானோட வந்து நடிகர் ப்ளஸ் இயக்குனர் தயாரிப்பாளர் இருந்தது தானே அரசியல் வந்திருக்கார் சார். இல்லை நீங்கள் நாங்கள் அதுதான் சொல்கிறோம். முதலில் நாங்கள் விஜய்கள் வரவேற்றதுக்கு காரணம், நீங்கள் அரசியல் தாண்டி உங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது, நீங்கள் வந்து இந்த மக்களுக்காக நீங்கள் வந்து பாடுபடுவீங்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம வந்து அதை வரவேற்றோம். ஆனால் இந்த திரை பிரபலத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு நீங்கள் எந்த ஒரு அரசியல் முன்னெடுப்பும் செய்யாமல் அது மட்டுமே போதும், அதை வைத்துக்கொண்டு நான் வந்து முதலமைச்சர் ஆகிவிடுவேன், இந்த மக்களை நான் நல்வழிப்படுத்தணும், மக்களை வந்து ஒரு அரசியல் படுத்தணும், மக்களுக்கான தேவைகளை நான் பூர்த்தி செய்யணும், இவர்களுக்கான தொலைநோக்கு பார்வையுடன் 50 ஆண்டுகளுக்கு கழித்து இந்த மக்கள் எப்படி வாழணும், எந்த சிந்தனையும் இல்லாமல் ஒரு கட்சியாக அவர் மாறும்போது தான் இங்கு சிக்கலே வருது. ஆனால் அண்ணன் சீமானவர்கள் அப்படி இல்லை. அவருக்கு திரை ஒரு பின்னணியாக இருந்திருக்கலாமே தவிர, ஆனால் அதை தாண்டி அவர் செய்த தொடர்ச்சியாக ஒரு மனிதன் தன் கட்சி தொடங்கும் போது ஓராண்டுகளுக்கு மேலே சிறையிலிருந்து தான் வந்தார். ஓராண்டுகளுக்கு மேலே தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் இருந்துட்டு தான் அண்ணன் அவர்கள் வந்து வெளியில் வர்றாங்க. அப்போ இப்படி கட்சிக்காக தன் இனத்துக்காக ஒரு தியாகத்தை செய்துவிட்டு அதற்காக தொடர்ச்சியான பல வழக்குகள், 200க்கும் மேற்பட்ட வழக்குகள், எல்லா வழக்குகளுமே ஏதோ ஒரு விதத்தில் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராட்டத்தை நடத்தி அந்த போராட்டத்தினால் அந்த வழக்குகளை வாங்கி கொண்டு நிற்கிற தலைவனுக்கும் நேரடியாக திரை மட்டுமே வைத்து கொண்டு வரவர்களுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நீங்கள் எம்ஜிஆர் அவர்களை நீங்கள் அப்படி சொல்லிட முடியாது, வெறும் திரை பிரபலத்தை மட்டும் வச்சாரலாம். தன் திரை ஆளுமையை வைத்துக்கொண்டு தன் கருத்துக்களை திரையில்
அவர் வந்து ஒவ்வொரு பாடல்கள் வழியாகவும் படத்தின் வழியாகவும் அவர் வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்த்துக்கொண்டே இருந்தார். ஒரு கட்சியின் பின்புலமாக இருந்து கொண்டு இயங்கிக் கொண்டே இருந்தார். ஒரு இயக்கத்தின் பின்னாடி இருந்தார். அதற்கப்புறம் தான் அவர் வந்து முழுமையாக ஒரு அரசியல் கட்சியாக அஇஅதிமுக தொடங்கி அதில் வந்து வெற்றி பெற்று வந்திருக்காரு தவிர, நேரடியாக எனக்கு வந்து திரைப்பிரபலம் மட்டுமே போதும், ஆனால் அதை வைத்துக்கொண்டு வீட்டில் அமைதியாக ஒதுங்கி நின்னாரா? இறங்கி களத்தில் நின்றவர் தான் எம்ஜிஆர் அவர்கள். நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். அவர் வந்து மக்களோடு மக்களாக ஒன்றி நின்னார். இந்த மாதிரி மக்களை வந்து ஏன் வீட்டுக்கு வா, பாதுகாப்பு வழங்கப்பட்டது. இப்போதைய பாதுகாப்பு தான் என்னங்க பாதுகாப்பு? நான் என்ன சொல்றேன், உங்க கூட இருக்கிற பாதுகாப்பா என்ன பாதுகாப்பு? நான் என்ன சொல்றேன், உங்களை பார்க்க வர்றவன் உங்க கூட இருக்கிற உங்களை அடிச்சு கொண்டுருவானா? உங்களை ஏதாவது பண்ணிடுவானா? என்ன பாதுகாப்பு? நீங்கள் இதுவரை எத்தனை 69 படம் நடிச்சிட்டேங்கிறீங்க. எல்லா இடத்துலையும் நீங்கள் போய் ஷூட்டிங் நடத்திருப்பீங்க. அங்கெல்லாம் ஏதாவது நடந்துச்சா? அங்கெல்லாம் நீங்கள் போனதே இல்லையா? ரோட்டில் நீங்கள் ஷூட்டிங் நடந்ததே இல்லையா? பாதுகாப்பு இருந்ததே இல்லையா? மக்களை பார்க்கும்போது உங்களுக்கு எதுக்கு பார்க்க? நீங்கள் வீட்டுக்குள்ளே இருங்க. உங்களுக்கு யார் இப்போ அழுதா? உங்களை வரணும்னு யார் அழுதா? மக்கள் பாதுகாப்பு, மக்கள் அடிச்ச மக்களுக்கு தானே நீ தலைவனா வந்திருக்க. மக்கள் உன்னை அடிச்சிடுவாங்க. இது எவ்வளவு அவமானமா இருக்கு. அடிச்சிடுவாங்கலாம். என்ன பாதுகாப்பு வேணும் உங்களுக்கு? மீண்டும் ஒரு அசம்பவம் நடந்து விட கூடாது. மீண்டும் ஒரு பாதுகாப்பு கேட்டிருக்காரு. மீண்டும் பாதுகாப்பு தமிழ் அரசு கொடுக்கல. அதனால பாதிக்கப்படல. இங்க பாதுகாப்பு உதவி பண்றாரு. பாதுகாப்பு யார் கொடுக்கலன்னு சொன்னாங்க? தமிழக அரசு கொடுக்கணும். இல்ல நீங்க ஒரு ஊடகவியாளர், நீங்க எடுத்து நீங்க போடணும். நான் இந்த மாதிரி பாதுகாப்பு கோரி காவல்துறையுடன் கேட்டேன், பாதுகாப்பு தர முடியாது என்று மறுப்பு கடிதம் கொடுத்துருக்காரு. நீ பிரஸ்ஸை மீட் பண்ணி சொல்லுங்க. பிரஸ்ஸை மீட் பண்ணுங்க, பேசுங்க. நான் என் மக்களை சந்திக்கிறதுக்கு நான் ஏன் உன்கிட்ட பாதுகாப்பு கேட்கணும்? கேளுங்க. இப்போ எப்படி வந்தீங்க? இப்போ எப்படி அங்கே கூப்பிட்டு வரீங்க? இல்லை, கரூர்லேயே வந்து 2 இடத்துல கூட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. அது அனுமதி வந்து கொடுக்கல. அப்புறம் மண்டபத்து ஓனரே வந்து அனுமதி கொடுக்கல. அதன் பிறகு தான் இந்த மாமல்லபுரத்துக்கு வர தகவல். இல்லை, அப்போ உங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்கன்னா மக்கள் எல்லாம் அதிருப்தியில் இருக்காங்கன்னு அர்த்தம். மக்கள் அதிருப்தியா, அரசு அதிருப்தியா? மக்களே அதிருப்தி தான். நீங்கள் இவ்வளோ பெரிய நிகழ்வை நீங்கள் வந்து செஞ்சுட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா யார் உங்களை வந்து உங்களோட செயல்பாடுகள் உங்களை சுற்றி உங்களோட முகத்திரையை கிழிக்கிறது. நீங்கள் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கீங்க, அவ்வளோதான். இது வந்து ஒரு தீமையிலையும் ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லதுன்னு தான் நான் நினைப்பேன். இதோடு இது முடிஞ்சு போச்சுன்னு நினைப்பேன். இல்லைன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் இவங்களோட அட்ராசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு மாதம் எதுவுமே நடக்கூடாம பண்ணியிருப்பாங்க. பிக் பாஸ் நிகழ்வு மாதிரி நடந்திருக்கும். எல்லாரும் இதை பற்றி பேசியிருப்பாங்க. தவிர இன்னும் பல பேர் வந்து இறந்திருக்கக்கூடும், இல்லை அவங்க வந்து காயம்பட்டிருக்கக்கூடும், எப்படி சொல்கிறது, தன் உடைமைகளை இழந்திருக்கக்கூடும், தன்னோட வருமானம் போயிருக்கும், அந்த பகுதியில் இருக்கிற எல்லா வியாபாரிகளோட வீடுகள் சூறையாடப்பட்டிருக்கும். இந்த நிகழ்வுலாம் நடக்காமல் ஒரு மாதம் அமைதியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, அடுத்தபடியாக வந்து மாவட்டம் தோறும் பொதுக்கூட்டம் நடத்தி மக்களை சந்திக்க. ஆமாம், அப்படிதான் திட்டம். ஐயோ, அப்படியெல்லாம் ஒரு நடந்துச்சுன்னா உண்மையாலே சொல்கிறேன், இது ரொம்ப ஆபத்துன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு அரசு உறுதியாக அதை அனுமதிக்காது. நீங்க அந்த மாதிரி ஜனநாயக நாட்டுல நீங்க நான் என்ன சொல்றேன், போடுவதற்கு மக்கள் கூடுவதற்கு அனுமதி இல்ல. நீங்க கூட்டம் போடுங்க, ஒரு இடத்தை தேர்ந்தெடுங்க, அந்த இடத்துல ஒரு மாநாடு மாதிரி போடுங்க, அதுக்குள்ள நீங்க கொண்டு போய் எல்லா இடத்துலையும் கிரீஸ் தடவுங்க, என்ன ஏற விடாம பண்ணுங்க, உங்களோட பவுன்சர்ஸை வச்சு தூக்கி போடுங்க. இதெல்லாம் நீங்க தொடர்ச்சியா பண்ணதுதான். இதெல்லாம் நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். இனிமே மக்கள் அந்த மாதிரி வருவாங்களாங்க ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் இனிமேல் இந்த மாதிரி கூட்டம் நடத்தி நீங்கள் வந்து 8 மணிக்கு 6 மணிக்கு வர்றது, இல்லை அங்கே இருக்கிற பொறுப்பாளர்களை வந்து உணவு இல்லாமல் தண்ணி இல்லாமல் அவர்களை வந்து சித்திரவதை செய்கிறது, இதெல்லாம் பார்த்துட்டாங்களா? இனிமே அப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் அந்த நிகழ்வுக்கும் மக்கள் போனாங்களா, மக்களை கஷ்டம் தான். அதாவது மதுபானங்களுக்கு தமிழக அரசு முழுமையான பாதுகாப்பு கொடுக்கின்றது, மக்கள் விளைவிக்கின்ற விலை பொருட்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலன்னு சீமான் ஒரு கருத்து தெரிவித்து உள்ளார். அதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இது உண்மைதானே. நான் தொடர்ச்சியாக இந்த கருத்தில் நான் சொல்லிகிட்டே வரமே. நீங்கள் வந்து ஒரு சாராய கடைக்கு நீங்கள் 700 கோடி டார்கெட் வைக்கிறீங்க. டார்கெட் வச்சு வியாபாரம் பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு நாளில் குடிக்கிறான். ஒரு நாளில் தமிழ்நாட்டில் 700 கோடிக்கு சாராயம் விற்கிறீங்க. அப்போ அந்த 700 கோடி நீங்கள் யாரை நீங்கள் வந்து உறிஞ்சி எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த தமிழகத்தில் தமிழ்நாட்டு மக்களை உனக்கு வாக்களித்தவன் அடுத்த தலைமுறை எல்லாத்தையும் நாசம் செய்து அவன்கிட்டேருந்து உங்களால் ஒரு நாளைக்கு 700 கோடி வருமானம் ஈட்டும்போது, அப்போ தொடர்ச்சியாக 6 மாத காலங்கள் தன் விவசாய நிலத்தில் கஷ்டப்பட்டு விளைவிச்சு அந்த பொருளை கொண்டு வந்து கொடுக்குறவனுக்கு அதை நீங்கள் சரியாக பாதுகாக்க நீங்கள் இந்த 700 கோடி வருமானத்துக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவனுக்கு வந்து கடை கட்டுறீங்க, அவனுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுக்குறீங்க, அதை வைக்கிறதுக்கு பாதுகாத்து வைக்கிறதுக்கு இப்போ இது வாங்கி கொடுக்குறீங்க, குளிர்பெட்டி வாங்கி கொடுக்குறீங்க. அதுக்கப்புறமா அந்த அந்த
அந்த வேலையில் செய்கிறவருக்கு இன்சென்டிவ் கொடுக்குறீங்க, போனஸ் கொடுக்குறீங்க, எல்லாம் அப்போ இதெல்லாம் உங்களுக்கு வந்து பெருசாக தெரியுது. இங்கே விலை வச்சு கஷ்டப்பட்டு அவன் அடுத்த வேலை ஒன்றுமே இல்லை. அன்றைக்கி ஒரு அம்மாலாம் கதறி அழுகிறாங்க, நகையை விற்று நான் போனேன், இந்த இந்த பயிரெல்லாம் வந்து தண்ணியில் அரிச்சு முதலீடு செய்து இது எனக்கு வரலன்னா நான் வந்து இறக்குறத தவிர வேறு வழி இல்லைங்குது. அப்போ இவங்களெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கே தெரில, இல்லை இவங்கெல்லாம் மனிதனாகவே தெரில. குடிக்க வச்சு இவன் எல்லாத்தையும் நாசம் செய்து இவங்ககிட்டேருந்து காசை உறிஞ்சணும். அதுக்கு நான் வந்து என்ன வேணாலும் செய்வேன், அவர்களை வந்து தொடர்ச்சியாக ஊக்குவிப்பேன், அதுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை போடுவேன், அவர்களுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவேன். இப்படியாப்பட்ட அரசாங்கம் இது மக்கள் தீர்மானிக்கணும். மக்கள் வந்து மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் அடுத்த தலைமுறையை வந்து நாசம் செய்து ஒரு ஒரு கேடுகட்ட ஒரு 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 மோசமான ஒரு முன்னுதாரணமாக அமைத்து கொண்டு போயிட்டே இருக்கீங்க. இது பெரிய பின்விளைவுகளை இந்த மண்ணில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்கள் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக செய்து வரும் கூட்டங்களை பாருங்கள், அவர்கள் நடத்தக்கூடிய, அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய தத்துவங்களையும் அவர்கள் எடுத்துக்கூடிய கருத்துக்களையும் பாருங்கள். இன்றைக்கி வந்து தண்ணீரின் மாநாடு பற்றி பேசுகிறோம். தண்ணீரை நாம் எப்படி சிக்கனமாக சேமிக்கணும்னு பார்க்குறோம். தண்ணீரை எப்படிலாம் வீணடிக்கிறோம், எப்படி கடலுக்கு தண்ணீரை கொண்டு போய் விட்டுட்டு அப்புறம் டீசாலினேட் பண்ணி நீங்கள் அங்கேருந்து சுத்திகரிக்கப்பட்டு எப்படி கொண்டு வரீங்க. இதெல்லாம் எவ்வளோ தவறான முறைகள். எங்கே நம்மளோட குளம் எங்கே, ஏரி எங்கே, தாங்கல் எங்கே, அருவி எங்கே, ஆறு எங்கே, எல்லாம் போயிட்டே இருக்கே. இதெல்லாம் நம்ம காக்கணும், இதெல்லாம் நம்ம அடுத்த தலைமுறைக்கு வைத்து கொண்டு போகணும். பார் பக்கத்தில் உள்ள கேரளா பார், அவங்ககிட்டேருந்து உருப்படி தண்ணி வாங்க முடியுதா, மண் வாங்க முடியுதா, மலையை உடைக்க முடியுதா. இப்படியெல்லாம் தன் தேசத்துக்காக அவன் வந்து பாதுகாத்து ஒரு அரசை நிறுவி அவன் சரியாக செயல்பட்டு வர்றானே. நம்ம நாட்டில் மட்டும் ஏன் இப்படி நிற்கிது? ஒரு சாலை கூட நல்லா இல்லையே, ரோடெல்லாம் ஓட்டையாக போட்டு குண்டும் குழியுமாக போட்டு வச்சுருக்கானே, இவனுக்கு தான் திருப்பி வாக்கு போட போகிறீங்களா அப்படின்னு ஒரு மனிதன் தொடர்ச்சியாக இந்த மண்ணில் ஒரு மாபெரும் புரட்சியை செய்து வருவான். நீங்கள் அவரை உற்று நோக்கணுமா, அவரை பார்க்கணுமா, அவரை கை தூக்கி கொண்டு வந்து விடணுமா? இன்றைக்கி வந்து நடிகனாக இருக்கக்கூடியவரும், இன்றைக்கி திரையில் நடிக்கிறவனையும், தரையிலையும் இன்றைக்கி நடித்து கொண்டு இருக்கிற திமுகவையும் நீங்கள் வந்து அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து விட்டு அவர்களிடம் ஆட்சியை கொடுத்துட்டு போகணுமாங்கிற மக்கள் சிந்தித்து பார்க்கணும். உங்களோட விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.